நாம் ஆலிமானது, மார்க்க சேவை செய்வது, குறைவான சம்பளத்தை தருவது எல்லாம் ரப்புடைய தீர்மானம். நான் இன்றைக்கு மரணித்து விட்டால் என் பிள்ளைகளை அல்லாஹ் பொறுப்பெடுப்பாங்க இருப்பானா? நான் ஹயாத்தோடு இருப்பதை விட சிறப்பாக அல்லாஹ் நடத்தி வைப்பான். அதனால தங்கம் எவ்வளவு உச்சத்தை தொடட்டும், நம்முடைய ஈமானில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அணு அளவுக்கும் குறை வைக்காமல் தவக்கலோடு இருந்தால் எந்த பொருளாதார வீழ்ச்சியும். அல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் புனிதமான அவருடைய கஅபாவையும், நம் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து வாழ்கின்ற புனிதமான அந்த ரவுதாவையும் பலமுறை தரிசிக்கும் பாக்கியம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. வாழும் காலங்களில் ஏக இறைவனான அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து மறைந்தார்களோ அப்படிப்பட்ட உன்னத வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலங்களில் திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், மருத்துவமனை கஷ்டங்கள், செலவினங்கள் அத்தனை விட்டும் நம்மையும் நம்மை பெற்றெடுத்த நம் தாய் தந்தையர்கள், நம் மனை மக்கள், நம் உறவினர்கள், நமக்கு கல்வியை கற்றுத்தந்த ஆசிரியர் பெருமக்கள், நம்மை நேசிப்பவர்கள், நாம் நேசிப்பவர்கள் அத்தனை பேர்களையும் வல்ல ரஹ்மான் பாதுகாத்தல்வானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தங்கம் வரலாறு காணாத ஒரு விலையேற்றத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்குன்னா, நேற்றைய ஒரு நாள்ல மட்டும் தங்கம் 10,000 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. தங்கத்தினுடைய ஒரு பவுனுடைய விலை கிட்டத்தட்ட 1 கிராம் 22 கேரட் தங்கம் 1 கிராம் வாங்குறது 16,800 ரூபாயாக நேற்றையினுடைய விலை அடிப்படையில் அது சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 2026 ஜனவரி 8 1,22,000 சொச்சம் இருந்த அந்த தங்கம் இதே ஜனவரி 28 1,34,000, கிட்டத்தட்ட ஒரு 20 மடங்கு சதவீதம் அளவுக்கு தங்கத்தினுடைய விலை உயர்ந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தங்கம் தொட்டிருக்கிறது. சாதாரண நடுத்தர குடும்பங்களை வசிக்கக்கூடியவர்கள், தங்களுடைய மகளுடைய திருமணத்திற்காக நகை எடுக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு இருந்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக இந்த தங்கத்தினுடைய விலை உயர்வு நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதற்கு காரணமே ஒரே ஒரு நபரால். வரலாற்று பின்னாடி நீங்கள் அந்த தங்கத்தினுடைய விலை அதிகரிப்பினுடைய அந்த தொடர்கட்டளை படிச்சா நமக்கு தெரியும். ஒரே ஒரு மனிதன், நம்ம எல்லோருக்கும் தெரியும், அவன் என்றைக்கு பதவி ஏற்றானோ அன்றையிலிருந்து பொருளாதார வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. டாலருடைய மதிப்பு குறைந்து மக்கள் இன்றைக்கு தங்கத்துக்கு விலையேறுவதற்கு உண்டான ஒரு காரணத்தை பற்றி ஆய்வு மக்கள் சொல்கின்ற பொழுது கூட, தங்கத்தை மக்கள் இன்னைக்கு டாலருடைய மதிப்பு குறைஞ்சதுனால அதுக்கு விலை இல்லாமல் போயிருமோன்னு நினைச்சா தங்கத்துல முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்க. தங்கத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் தங்கத்தினுடைய விலை உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. தங்கத்தை விலை நிர்ணயம் செய்யக்கூடியவர்கள் கூட இது இன்னி குறைமா என்கிறது டவுட் தான், கூடிட்டே தான் போகும். தங்கம் விலை கூடுவதனால் தங்கத்திற்கு மட்டும் நமக்கு நெருக்கடி, மற்ற சாதாரண நமக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருளாதாரங்களுடைய விலையும்
செல்கிறது என்பதாக அந்த ஆணையர் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் அர்மடா என்கிற ஒரு விமானத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கப்பலை ஈரானை பார்த்து தாக்குவதற்காக வேண்டி ஈரானுடைய எல்லை பகுதியில் நிற்குது. தாக்குறதுக்கு புறப்பட்டது. பெருமையா பேசணும், எந்த நேரத்திலும் அமெரிக்காவுடைய ஆயுதப்படை ஈரானை தாக்கலாம் என்கிற அந்த கப்பலை என்னைக்கு அனுப்ப ஆரம்பிச்சாலும் அதுல இருந்து டாலருடைய மதிப்பு குறைஞ்சு தங்கம் விளையாடுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணத்தை ஒரே ஒரு மனிதனால் ஒட்டுமொத்த உலகமும் அவர்களால் ஈடுபடக்கூடிய அந்த ஈரானும் அமெரிக்காவும் மட்டும் பாதிப்பல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்குமே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கிறது. கழிந்த ஜனவரி 25 ஜனவரி 1 தங்கத்தினுடைய ஒரு கிராத்தினுடைய மதிப்பு தெரியுமா? 7730 ரூபாய். அதே ஜனவரி 26 2026 ஒரு கிராத்தினுடைய மதிப்பு 16000 ரூபாயை தாண்டி இருக்கிறது. அப்படியே நேர் பாதியாக இருந்தால் அப்படியே கூடியிருக்கு. ஒரு மனிதனுடைய சூழ்ச்சியா, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவனுடைய சூழ்ச்சியா மிகப்பெரிய ஒரு விலையேற்றத்திற்கு தங்கம் சென்று கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, அரசின் நிழலில் இருப்பவர்களில் முதல் நபர் இமாமுன் ஆதிலான அரசர், நீதமுள்ள அரசர், அநியாயம் செய்யாத ஆட்சியாளர். ஒரே ஒரு ஆட்சியாளன் தன் சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய கொடூரத்தால் இன்னைக்கு உலகம் முழுக்க பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய வழிகாட்டுதலை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தங்கம் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற நேரத்தில் நாம், அதிலும் குறிப்பாக இந்த அநியாயமான ஆட்சியாளருக்கு எதிராக உலக நாடுகள் அமைதி காப்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து. உலக நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பை கருதி, தங்களுடைய நலனை கருதி அவன் செய்யக்கூடிய எல்லா காரியத்திற்கும் வாய்மொழி இருக்கக்கூடிய ஒரு காட்சி தான் தாண்டோண்டித்தனமாக எல்லா நாடுகளையும் அபகரிப்பது. ஒரு நாட்டினுடைய கவர்னரையே அதிபரையே கடத்தி கொண்டு வரும் அளவுக்கு அவன் ஒரு பலம் படைத்தவனாக இருந்து கொண்டு உலகத்தையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீசுகளை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது, நீதியற்ற ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற நிலைகள் எல்லா இடங்களிலும் ஏற்படும். ஒரு ஊர்ல, ஒரு நாட்டுல பலா முசீபத்துகள் இறங்காமல் இருக்கணும்னா அந்த ஊர்ல 4 விதமான விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும். ஒண்ணு என்னன்னு கேட்டா, நீதமான ஆட்சியாளர்கள் தான் மெயின் விஷயம். இமாம்கள் சொல்லி தருவார்கள், இமாமுன் ஆதிலுன் லா யத்லிம், அநியாயம் செய்யாத ஆட்சியாளர்கள் இருந்தால் அந்த ஊர்ல இது போன்ற சோதனைகள், கஷ்டங்கள் ஏற்படாது. இரண்டாவது சொல்வார்கள், வஆலிமுன் அலா சபீலில் ஹுதா, நேர்வழி காட்டக்கூடிய ஆலிம்கள் இருக்கணும். இன்னைக்கு ஆலிம்கள் இருக்கிறாங்க, எப்படா நேர்வழின்னு சொல்லி எல்லாருமே பல பிரிவுகளாக பிரிந்து பல பாகங்களாக சின்னாபின்னமாகி முஸ்லிம் சமூகத்தை ஒரே ஊரில் கட்டமைப்பாக இருந்த ஒரு சமூகத்தை ஒரு 100 ஆண்டுகளாக இல்லாமலாக்கி விட்டார்கள். கட்டமைப்பில் எந்த ஊரில், எந்த நாட்டில் நீதமான ஆலிம்கள், நல்ல நேர்வழியை காட்டக்கூடிய ஆலிம்கள் இல்லையோ, இது போன்ற சோதனைகளால், இது போன்ற நெருக்கடிகள் அந்த ஊருக்கும் அந்த நாட்டுக்கும் ஏற்படும் என்றார்கள் நாம் பெருமக்கள். அடுத்து சொல்வார்கள், وَمَشَايِخُ يَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَيُحَرِّضُونَ عَلَى طَلَبِ الْعِلْمِ وَالْقُرْآنِ, நற்காரியத்தின் பக்கம் தூண்டக்கூடிய, தீமையை விட்டும் தடுக்கக்கூடிய, மார்க்க கல்வியை ஆர்வமூட்டக்கூடிய, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக ஈடுபடுத்தக்கூடிய பெரியவர்கள், முதியவர்கள் இல்லாத ஊராக இருந்தால், இல்லாத சமுதாயமாக இருந்தால் நிச்சயம் இது போன்ற சோதனைகள் அந்த ஊருக்கு ஏற்படும். இன்னைக்கு குர்ஆன் கல்வியின் மீது, மார்க்க கல்வியின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய, நன்மையான காரியங்களை ஏவக்கூடிய, தீமையை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் அதற்கு தயாராக இல்லை. இது போன்ற சூழ்நிலைகளில் அந்த ஊரில் எந்த சோதனைகளாக இருந்தாலும் அதை நாம் கட்டுக்குள் வைத்திருக்க முடியாது. அதனுடைய பாதிப்புகள் நமக்கு என்னன்னு முதியவர்கள் இருந்துட்டாங்கன்னா அது ஒட்டுமொத்த ஊருக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து சொல்வார்கள், அந்த ஊரிலே தன் மானத்தை மறைத்து அவுரத்தை காத்து நடக்கக்கூடிய பெண்கள் இருந்தால் இது போன்ற சோதனைகள் ஏற்படாது. இன்னைக்கு நம்முடைய பெண்களை எல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்களுக்கு அந்நிய ஆண்களிலேயே காக்காய் மாதிரி எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக பேசக்கூடிய காலகட்டம். ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலகட்டத்தில் பெண்கள் எப்படி தலைவிரி கோலமாக அலைந்தார்களோ அது போன்று அலைந்து திரியாமல் பெண்கள் தங்கள் மானத்தை, தங்கள் அபத்தை, தங்கள் அழகை, தங்களுக்குரிய அந்த அவுரத்தை தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் காட்டாமல் ஒட்டுமொத்த அலங்காரத்தையும் உலகத்தில் இருப்பவர்களுக்கு, ஊரில் இருப்பவர்களுக்கு எல்லாம் காட்டக்கூடிய ஒரு சமூகம் உருவாகிவிட்டால் அந்த ஊரிலே
எந்த நெருக்கடிகள் வந்தாலும், எந்த பொருளாதார நெருக்கடிகள் வந்தாலும் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்காது. பெண்கள் அப்படி நடந்து விட்டாங்க. ஒழுக்கமான பெண்களாக இருக்க வேண்டும். இருந்தா இந்த கஷ்டம் எவ்வளவு, தங்கம் எவ்வளவு விலை உயர்ந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த ஊருக்கு அதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த நெருக்கடி ஏற்படாத விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். இன்னைக்கு இந்த தற்போதைய இந்த அமெரிக்காவுடைய இந்த அதிபருடைய மிகப்பெரிய ஒரு கெடுதியின் காரணமாகத்தான் இந்த தங்கத்தினுடைய உலக அளவுல தங்கம் விலை உயர்ந்திருக்கிறது. இந்த ஈரானை தாக்க போறாங்களே, உலக நாடுகள் அமைதியாக இருக்கின்ற பொழுது அரபு தேசங்கள் கொஞ்சம் குரல் கொடுத்திருக்கிறது. எப்படின்னா, எங்களுடைய வான்வழியா போய் நீங்க தாக்கக்கூடாது. அமெரிக்கா வந்து தாக்கணும்னா ஈராக்கு, சவுதி, கத்தர் நாடுகளை கடந்துதான் போய் தாக்கணும். அப்படி தாக்கணும் சொல்லி இன்னைக்கு அதாவது சொன்னாங்களே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படியாவது ஒரு ஆதரவாக, ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார்களே என்பது நமக்கு ஆதரவாக இருக்கிறது. ஏனென்றால் மூசா நபியை கொல்வதற்கு ஃபிரௌன் திட்டம் போட்டான். மூசாவை கொண்டுறணும், நம்மள்டே வளர்ந்து நம்ம ஊர்ல நம்ம கூண்டுக்குள்ளேயே இருந்து நாம வளர்த்தக்குள்ள நமக்கு எதிராக செயல்படானா ஃபிரௌன் கொல்வதற்கு திட்டம் போட்டான். அல்லாஹ் அக்பர். அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்திலேயே ஒரு நபர் குரல் கொடுத்தார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். குர்ஆன் அந்த நபரை பற்றி சொல்லி சூரத்துல் முஃமின் அல்லாஹ் சொல்லுவான், வகால ரஜுலுன் முஃமினும் மின் ஆலி ஃபிரௌன். ஃபிரௌனுடைய கூட்டத்தில் ஒரு மனிதர், ஒரு முஃமினான ஒரு மனிதர் இருந்தார். யக்துமு ஈமானா, தன்னுடைய ஈமானை மறைச்சு வச்சிருந்தார். ஃபிரௌனுக்கு தெரியாது ஈமானை, மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்டு தன்னுடைய ஈமானை மறைத்து வைத்திருந்த ஒரு நபர் சொன்னார், அதக்துலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ். அல்லாஹ் தான் என் இறைவன் சொன்ன ஒரு ஆளை நீங்க கொல்ல போறீங்களா? அந்த நபர் கேட்டார். ஃபிரௌனுக்கு மத்தியில, ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு மத்தியில் எழுந்து கேட்டார். என்ன கேட்டா? ஃபிரௌன் கொல்வதற்கு ஆலோசனை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒருவர் தன்னை இறைவன் சொன்னதற்காக வேண்டி, அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி நீங்கள் கொல்ல போகிறீங்களா? அடுத்து அந்த நபர் சொல்வார், வகது ஜாஅக்குமுல் பையினாத்து மின் ரப்பிக்கும். உங்களுடைய ரப்பிலிடத்திலிருந்து நிறைய அத்தாட்சிகளை அவர் கொண்டு வந்திருக்கிறார். நிறைய அத்தாட்சிகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த மனிதனை ஃபிரௌனுடைய சூழ்ச்சியில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். ஃபிரௌனுக்கு முன்னாடி துணிஞ்சு பேசுறதுனால இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக எங்க வான்வழியை இப்படி தாக்கிங்க, எங்க வான்வழியை இப்படி தாக்காதீங்க அப்படின்னாவது சவுதி போன்ற நாடுகள் குரல் கொடுத்தது உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய செய்தி தான். இந்த தங்கத்தினுடைய விலை உயர்வுக்கு மிக காரணம் ஒரே ஒரு நாட்டுடைய டொனால்ட் ட்ரம்புடைய செயல்பாடு தான். மற்ற நாடுகளுக்கு எதிராக அவன் செயல்படுத்தக்கூடிய இதுதான் தங்கத்தினுடைய விலை உயர்வதற்குண்டான மிகப்பெரிய ஒரு காரணம். நாமும் இந்த மாதிரி தங்கம் விலை ஏறுது இந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு என்ன கடமை? முதல்ல தங்கம் விலை ஏறும்போ நாம வைக்க வேண்டியது தவக்கல் அல்லாஹ் வைக்கணும். இன்னைக்கு 2 குமர கையில வச்சிருப்போம், 18-20 வயசான பிள்ளைய வச்சிருப்போம், சம்பந்தம் பார்க்கணும் வைங்க. அந்த உடனே நமக்கு கவலை ஒரு தங்க விலை எப்பா ஏறிட்டே போகுது, 20ஆவது போடலாம்னு நினைச்சோமே, இன்னைக்கு 20 வாங்க முடியாதோ, அது 15,000மோ, மாப்பிள்ளை வீட்டுல ஏதாவது நினைப்பாங்களா, ஆரம்பத்திலே வாய்ப்புட்டோமே 20 தருவேன், அவங்க கேட்கவே இல்லையே, நாமளாவே 20 தருவேன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு அந்த அச்சம் நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வேண்டும். இது டொனால்ட் ட்ரம்பினுடைய சூழ்ச்சியால, அவனுடைய முட்டாள்தனமான செயல்பாடுனால, அவன் உலக நாடுகளை மிரட்டி அச்சுறுத்துவதனால பொருளாதார வீழ்ச்சிக்கு மேல் டாலருடைய மதிப்பு குறைய குறைய தங்கத்தினுடைய விலை உயர்வதற்குண்டான காரணமாக இருக்கலாம். நான் அத்துணையும் அல்லாஹ்வுடைய நாட்டம், என் இறைவன் தான் அனைத்துக்கும் வல்லமையுடையவர். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை நாம ஒவ்வொருவர்களும் வைக்கணும். நம்ம வீட்டு பெண்களுக்கு எல்லாம் தவக்கல, அவங்களுக்கு தான் இந்த பெரிய கஷ்டமே. தங்கம் விலையாச்சுன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அவங்களுக்கு தான் இருக்கு. அது பெண் மக்களை பெற்று வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த அல்லாஹ் மீது தவக்கலுக்கு ஏராளமான வரலாற்று ரீதியான நிகழ்வுகள் இருக்கிறது. அல்லாஹ் மீது அதிக நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த நேரத்திலும் கஷ்டப்பட மாட்டார்கள். சமீபத்தில் துல்ஃபிகார் என்கிற ஒரு பேரறிஞர் மௌத்தானார், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் தன் வாழ்நாள் நடந்த ஒரு நிகழ்வை எழுதி வச்சிருக்கிறார். அவர் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹஜ்ஜுக்கு போறார். ஹஜ்ஜுக்கு போகும்போது அவரோட ஹஜ்ஜுக்கு போகணும், பெரிய ஆளும் இல்ல, அவரோட ஹஜ்ஜுக்கு போவதற்கு 28 டாக்டர்கள் தயாராக வெளிநாட்டில். டாக்டர்கள் 28 பேர், நாங்க உங்களோட ஹஜ்ஜுக்கு வர்றோம், வாங்க. அவங்களுக்கு கூட சாமானிய ஒரு மனிதர் கூட நானும் உங்களோட ஹஜ்ஜுக்கு வர்றேன் அப்படின்னு எல்லாருமே என்ன செஞ்சாங்க சொல்லிட்டாங்க. அப்ப அந்த டாக்டர்கள் தன்னுடைய ஹஜ்ஜுக்கு தேவையான விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அது தேவையான பொருளாதாரம், தேவையான விஷயங்கள் எல்லாம் தயாரிக்கும் போது இந்த துல்பிகார் அவங்க அந்த ஆலிம் அவர்கள், அந்த சாதாரண மனுஷன் நீங்க எல்லாம் தயாராகிட்டீங்களா? அந்த மனுஷன் தான் நல்லா இருக்காங்க, தவக்கல் சொல்லலாம், அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் பாத்துக்குவான், அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அல்லாஹ் எல்லாம் செஞ்சு தருவான் அப்படின்னு. கடைசியில அந்த நிகழ்வை சொல்லும் போது அவர் எழுதி வச்சிருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கை சரிதையில. கடைசியில அவங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்துல இவங்களோட வந்து 28 டாக்டரும் வந்துட்டாங்க. துல்பிகார் ஆலிம் அவர்களும் அங்க ஏர்போர்ட்ல போய் தன்னுடைய இமிகிரேஷன் முடிச்சுட்டு உள்ள போகுது. இவரை காணல, நின்று பார்த்தாங்க.
ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு. உள்ள அனுமதி அவங்களாம் ஃபிளைட்டை போய் உட்காந்துட்டாங்க. இங்க ஃபிளைட்டு கிளம்புறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. அப்ப இவர் வர்றாரு உள்ள. கவுண்டர்ல வரும்போது இவரை தடுத்து நிறுத்தப்படும் டைம் 5 நிமிஷம், இவங்களை உள்ள விட முடியாது. நான் அவர் சொல்லுவார் 5 நிமிஷம் இருக்குல்லங்க, 5 நிமிஷம் இருக்குது ஃபிளைட் எடுப்பதற்கு, உள்ள வர்றதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, நான் உள்ள வரலாமே. அப்போ அங்கே கவுண்டர்ல இருக்கக்கூடிய அதிகாரி கேட்ப நான் கேட்டு சொல்றேன், மேல உள்ள ஆஃபீஸரை கேட்டு தான் உங்களுக்கு சொல்ல முடியும். கேட்கும்போது இன்னும் 5 நிமிஷம் இருக்குல்ல, அப்ப அவரை உள்ள விடதான் செய்யணும். அப்ப அந்த கவுண்டர்ல இருந்த அந்த ஏர்போர்ட்ல இருந்த அதிகாரி சொல்வார், அவர் வர்றது லேட் ஆனதுனால அவருடைய சீட்டை, நார்மல் சீட்டை ஒரு ஆளுக்கு கொடுத்தாச்சு. காத்திருப்பாங்க இல்லையா, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கொடுத்தாச்சு. இப்ப இவருக்கு இல்ல, இவரை எப்படி அனுப்பித்தான் ஆகணும், என்ன செய்யறது? அப்ப அந்த அதிகாரி சொன்னாராம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குங்களா, அதுல ஏதாவது சீட்டு பாக்கி இருக்கான்னு பாருங்க. பார்த்தா அங்க ஒரு சீட்டு மீதம் இருக்கு. சாதாரண டிக்கெட்ல போக வேண்டிய இவர் கடைசியில உள்ள போய் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு. நான் கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆயிட்டாங்க, கடைசியில என்ன உள்ள விட்டாங்க, இந்த செய்திகள் எல்லாம் சொல்லி என்ன உள்ள விட்டாங்க. பாருங்க எனக்கு எங்க கிடைச்சிருக்கு தெரியுமா, பிளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடத்துல எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விட்டு கிளம்பி விஐபிகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் அமர்ந்தது மட்டுமல்ல, ஹாஜிகள் எல்லாம் ஜித்தாவில் இறங்கி, நாங்கெல்லாம் இறங்கி பார்க்க இறங்குவதற்கு முன்னாடி அவர் இறக்கப்பட்டு அவருடைய எல்லா டெஸ்டும் முடிக்கப்பட்டு அவர் மக்காவுக்கு புறப்படுவதற்கு உண்டான வண்டியில் ஏறி உட்கார்ந்துருக்காரு. அப்பதான் நாங்களே ஃபிளைட் வந்து இறங்குறோம். இது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்தவர்கள், அவர்கள் சாமானியர்களாக இருக்கலாம், அந்த ஹஜ்ஜுக்கு கூட போவதற்கு உண்டான பொருளாதாரத்தை கூட திரட்டுவதற்கு முடியாதவர்களாக இருக்கலாம். அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கையை அல்லாஹ் எங்க கொண்டு போய் விட்டான்னு பாருங்க. தங்கம் வரலாற்று உச்ச 2 லட்சம் ஆகட்டுமே, 2 லட்சமே ஆகட்டுமே, அல்லாஹ் அதனுடைய அதை சமாளிப்பதற்குண்டான முறையை, அதை சமாளிப்பதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இல்லையா, வமைய தவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டுகிறார்களோ ஃபஹுவ ஹஸ்பு, அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். ஹஜ்ஜுக்கு போறவரு எப்படி எல்லாம் தயாராயிட்டீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ்ட்ட பொறுப்படுத்தேன், அல்லாஹ் என்ன கொண்டு போய் சேர்க்கணும், அல்லாஹ் எப்படி கொண்டு போய் சேர்த்தான் பாருங்க. ஃபிளைட்ல சாதாரண சீட் எடுத்து போனவர் கூட அவர் பெரிய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து போய் ஹஜ் செய்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அதனால தங்கத்தினுடைய விலை உயர்ந்து கொண்டிருந்தாலும் இது அல்லாஹ்வின் நாட்டம். நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். 1 குமர் அல்ல, 2 குமர் அல்ல, 3ஆக இருந்தாலும் 5ஆக இருந்தாலும் அத்தனையும் திருமணம் முடித்துக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்கிற ஈமானும் தவக்கலும் நமக்கு இருக்கும். 2வது, இது போன்ற தங்கம் விலை வரும்போது நம்மகிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நெருக்கடியான நேரத்துல பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். பொறுமைனா ஒண்ணுமே செய்யாம அப்படி பொறுமையா இருக்கிறதா, அப்படி கிடையாது. தேவையான ஆசைகளையும் தேவைகளையும் கட்டுப்படுத்தி வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு தங்கம் விலையேறுவதற்குண்டான இன்னொரு காரணத்தை சொல்லும் போது கூட அளவுக்கு மிஞ்சி தங்கத்தை பயன்படுத்துவது ஒரு காரணம். ஆடம்பரமாக அழிச்சாட்டியமாக தங்கத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள். அப்ப நமக்கு பொறுமையா இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் அவங்க ஜெயில இருந்தாங்க இல்லையா, செய்யாத குற்றத்துக்கு ஜெயில அனுப்பிச்சாங்க. ஜெயில விடுதலை பெற்று வந்ததுக்கு பின்னாடி அந்த ஊர்ல ஒரு பஞ்சம் ஏற்பட போகுது. அரசன் ஒரு கனவு கண்டான், அதுல நீண்ட விளக்கம். அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லும் போது அவர்கள் சொல்வார்கள், உங்கள் ஊரில், உங்கள் இந்த எகிப்தில ஒரு 7 ஆண்டு காலம் மிக கஷ்டமான ஒரு காலம், வறுமை பிணி ஏற்படக்கூடிய ஒரு காலம் வரை இருக்கிறது. அதனால் நீங்கள் இன்னும் வரக்கூடிய 7 ஆண்டுகள் நீங்கள் பயிர் செய்கின்ற பொழுது உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை பயன்படுத்தி விட்டு மிச்சமானதை அப்படியே சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை இந்த 7 வருடம் கழித்து வரக்கூடிய பட்டினியான வறுமையான அந்த காலகட்டத்தில் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு ஆலோசனையை யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொடுத்தார்கள். குர்ஆன் சொல்லி காட்டுகிறதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், "கால தஸ்ரஊன 7 சனீன்", 7 ஆண்டுகள் நீங்கள் விவசாயம் செய்யுங்கள். செய்துவிட்டு ஃபமா ஹஸத்தும் ஃபதரூஹு ஃபீ சும்பிலிஹி இல்லா கலீலம் மிம்மா யாக்குலூன் இல்லா கலீலம் மிம்மா தஅக்குலூன், அதில் உங்களுக்கு இப்ப தேவையான அளவுக்கு சாப்பிட்டு பாக்கிய அந்த கதிர்களோட வச்சிருங்க. கதிரை எடுத்து வைக்க கெட்டு போயிருக்கு, அந்த கதிரோட அதை பாதுகாத்து சேமிச்சு வைங்க. அதற்கு அடுத்து வரக்கூடிய கஷ்டமான வறுமையான அந்த காலகட்டத்தில் இது உங்களுக்கு உதவும் என்றார்கள் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுவான். அதனால இந்த விலையேறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தங்கத்தினுடைய விஷயத்துல, தங்கத்தை வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பதாக இருந்தாலும் சரி, கவனமாக விற்க வேண்டும். விலை குடிச்சாலே கொண்டு வாடா 2 பணம் வித்துருவோம் அப்படின்னு அவசரத்துல எந்த தேவையில்லாத வித்து நமக்கு காசை கையாக்க கூடாது. திரும்ப அந்த 2 பணம் வாங்கணும்னா அது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தான் தெரியும். அதிகமான காசை கொடுத்து வாங்க வேண்டும். விற்பதற்காகவே வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் விற்பது நியாயம் இருக்கிறது. அதனால் தங்கத்தை வாங்குவதோ விற்பதாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக நாம் சொல்லிருப்போம். அந்த நகைக்கடை வியாபாரிகளுக்கெல்லாம் நிறைய லாபம். நான் சமீபத்தில் அதையும் படித்தேன்.
அவங்க இன்னைக்கு ஒரு 10 கிலோ தங்கத்தை வித்தாங்கன்னா அன்னைக்கு நைட்டு அதே போல ஒரு 10 கிலோ அவங்க எடுத்தே ஆகணும். அதனால அவங்களுக்கும் இந்த விலையேற்றம் பெரிய இழப்பு தான். தங்க நகைகளை வைத்திருப்பவர்களுக்கும் டெய்லி பல மடங்கு விலை உயர்வது அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படும். சாமானிய மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லோர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப இந்த மாதிரி நேரத்தில் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், பொறுமையா இருக்கும். இது போன்ற சோதனை ஏற்பட எதிர் சோதனை தான் உண்மையிலே. இந்த விலையேற்றம் என்பது தங்கத்தினுடைய விலை உச்சிக்கு இவ்வளவு விலைக்கு ஒரு பவன் வாங்க வேண்டும் என்று சொன்னால் 1,34,000 ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து செய்வாரம் சேதாரம் எல்லாம் பார்த்தா 50 வந்துடும் போல தெரியுது. அந்த அளவுக்கு தங்கம் உச்சத்தை தொட்டிருக்கிறது. இது போன்ற சோதனைகள் ஏற்படும் போது பொறுமையா இருங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து சொல்வார்கள், இது போன்ற உங்களுக்கு வேதனைகள் கஷ்டங்கள் ஏற்படும் போது அடுத்தவங்களுக்கு சொல்லி காட்டாதீங்க. இப்படி ஏன் குளிர்ச்சே, நான் என்ன செய்ய போறோம், 2 பிள்ளைகள் கட்டி வச்சிருக்கிறேன், 20 போடணும்னு சொல்லிட்டேன், எப்படி போடுறது, அடுத்தவங்கள்ட்ட என்ன செய்யாதீங்க, அதை குழம்பி கொட்டி தீர்க்காதீர்கள், அதை விட ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு இமாம்கள் நமக்கு எச்சரிக்கை தருவார்கள். இந்த விஷயத்துல மிக முக்கியமான அம்சம் கையாள வேண்டியது பொறுமையாக இருப்பது. இந்த தங்கத்தை பத்தி குர்ஆன்ல ஒரு 7 இடத்துல அல்லாஹ் சொல்லுவான். மிக முக்கியமாக என்ன சொல்லுவான்னா, தங்கத்தை பத்தி சொல்லும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது, தங்கம் என்பது சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு அணிவிக்கக்கூடிய நகைகள். உலாயிக லஹும் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார். நதிகள் அவர்களுக்கு கீழால் ஓடக்கூடிய நிலையில் சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் தஹபின். தங்கத்திலான காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். சொர்க்கவாசிகளுக்கு தங்கத்திலான காப்புகள் சொர்க்கவாசிகளுக்கு அணிவிக்கப்படும் என்பதாக. தங்கம் சாதாரணமானதல்ல, உறுதியானது. தங்கத்தை இது போன்ற கண்ணியமான விஷயங்களுக்கு பயன்படுத்த மஸ்ஜித் நபவி எடுத்துக் கொள்ளுங்கள். மஸ்ஜித் நபவியில தங்க தகடுகளால் சில இடங்களை செய்து வச்சிருக்கிறான். மஸ்ஜித் நபவியில காபாவுடைய திரை இருக்கிறது, அந்த திரையில் எழுதப்பட்ட குர்ஆன் வசனங்கள் தங்கத்தினால் எழுதப்பட்டது. அதே மாதிரி ஸ்பெயினை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் தங்கள் நாட்டிலே தங்கத்தினால் ஆன தாள்களில் குர்ஆனை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஸ்பெயின்ல தங்கத்தினுடைய அந்த தாள் உருவாக்கி, தங்கத்தால் தாள் உருவாக்கி அதுல குர்ஆன் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது கண்ணியப்படுத்துவதற்காக இருக்கலாம். அதே நேரத்தில் தங்கத்தை சேமித்து எந்த செலவும் செய்யாமல், அது மார்க்கத்திற்கோ சமூகத்திற்கோ பயன்படாமல் சேமித்து வைப்பவர்களை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். குர்ஆன் ஷரீஃபை பொறுத்து பாருங்கள். வல்லதீன சிலர்கள் யக்னிஸூன الذهب والفضة, தங்கத்தையும் வெள்ளியையும் சேமிப்பார்கள், குவியலாக சேமிப்பார்கள். ولا ينفقونها, அதை அவர்கள் செலவு செய்ய மாட்டார்கள். ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைக்கு கொடுக்க மாட்டாங்க. சேமிச்சு வைப்பாங்க. விலை கூடிச்சா குறைஞ்சிச்சா டக்குனு போய் தங்கத்தை வாங்கிடும். விலை கூடுதா வித்து இன்னும் கொஞ்சம் வாங்கி, இப்படியே சேமிக்கக்கூடிய திட்டமிடவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு அவர்களுக்கு செய்தி சொல்லுங்கள் நபியே. பயன்படுத்தலாம். அளவுக்கு மீறி அதை சேமித்து வைப்பதற்காக வேண்டி குவியலாக எந்த பலனும் தங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு தங்கம் ஒரு ஆள்கிட்ட 10 பவுன் இருந்துச்சுன்னா, ஒரு வருஷம் அதே வீட்டுல அதே பீரோல இருந்துச்சுன்னா அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுங்க. அதை கூட கொடுக்காம கோல்டு அப்படி லாக்கர்னு வச்சிருக்காங்க பேங்க்ல, கொஞ்சம் பத்திரமா வச்சிருக்கிறது. இந்த லாக்கர்ல எத்தனை பவுன் இருக்கு தெரியுமா? சமீபத்தில் திருவனந்தபுரத்தில் எங்களோட ஃபேமிலி தான் போனேன். அந்த புது பொண்ணுக்கு அவ ட்ரெஸ் போடுறதே தெரியாது. அந்த அளவுக்கு தங்கத்தால நிரம்பி வழி. நான் யதார்த்தமா என் மனைவி சும்மா கையசச்சா ஏதாவது கீழே விழுந்துரும் போல தெரியுது. அந்த அளவுக்கு விழுந்தா கூட தெரியாது. 1.5 கிலோ தங்கம் மகளுக்கு பாப்பா போட்டிருக்கிறார். தங்கத்தினுடைய மதிப்பை குவியலாக சேமித்து வைப்பது சமூகத்திற்கு எந்த பயனும் இல்லை என்று சொன்னால் ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை கொண்டு நபி அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு எச்சரித்து காட்டுகின்றான். தங்கத்தை ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்படிதானே எல்லாரும் பயன்படுத்துறீங்களா? கல்யாணத்துல உங்க மருமக்களுக்கு நீங்களே போட்டு விடுறீங்களே, மச்சானுக்கு போடலாம் போனே ஒரு மோதிரத்தை கொண்டு. தங்கம் எதற்கு பயன்படுத்த? ஆண்கள் பயன்படுத்தலாம். பல்லு உடஞ்சிச்சுதான் வைக்கலாம், மார்க்க அனுமதிக்கு. தங்கம் உறுதியானது, அதனுடைய குவாலிட்டி. அதுக்காக வேண்டி முன்காலத்தில் தங்கப்பல்லு வச்ச ஒரு தங்கப்பல்லு ஒரு பட்டகரம் உண்டு. பல்லு உடஞ்சா என்ன செய்யலாம்? தங்கத்துல மாட்டிக்கலாம். மூக்கு உடஞ்சு போச்சு, தங்கத்துல மூக்கு. ஒரு சஹாபி ஒரு போர்க்களத்துல முன்னாடி நடந்த ஒரு சண்டையில, அந்த சஹாபியுடைய பேரு உர்பஜா, அவங்களுக்கு மூக்கு உடஞ்சு போச்சு. ஒரு சண்டையில உடஞ்சது, மூக்குல ஒரு சைடு போயிடுச்சு. அவங்க வெள்ளியை வச்சு மோட்டிவேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. வெள்ளி வச்சு செஞ்சதுனால நாச்சம் அடிக்க ஆரம்பிச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு, நீங்க வெள்ளியை எடுத்துட்டு தங்கத்தினால நீங்க நினைச்சிருங்க, அந்த இடத்தை நீங்க சரி பண்ணுங்க. அந்த சஹாபி தங்கத்தால் தன் மூக்கை சரி செய்தார்கள். அப்போ ஒரு ஆண் தங்கத்தை கொண்டு பற்களையோ மூக்களையோ தன் உறுப்புகளை சரி செய்வதற்காக வேண்டி அதை பயன்படுத்தலாமே தவிர ஒரு கட்டத்திலும் தங்கத்தை பயன்படுத்துவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ மார்க்கமோ நமக்கு அனுமதியே தரவில்லை என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடியும்.
அடுத்து ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்றாங்க பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு சஹாபி கையில ஒரு மோதிரம் போட்டிருந்தாங்க. சஹாபி கையில ஒரு மோதிரம் போட்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்தாங்க மஜ்லிஸ்ல வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த சஹாபியோட கையில இருந்த மோதிரத்தை ஊறி கலட்டி எடுத்து பாக்கெட்ல கூட கொடுக்கல, எடுத்து வீசிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி எடுத்து வீசிட்டாங்க. ஹதீஸ் அப்படி ஃபனஸஅஹு ஃபதரஹு ரசூலுல்லாஹ் பிடித்து எடுத்தார்கள், பிடிங்கி எடுத்தார்கள். ஃபதரஹு அதை தூக்கி எறிந்தாங்க ரசூலுல்லாஹ். எரிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்வாங்க. யாராவது உங்களுடைய கையில தங்க நரக நெருப்பை எடுப்பதற்கு ஆசைப்படுறீங்களா, ஆசைக்கிறீங்களா அப்படின்னா தங்க மோதிரத்தை மாட்டிக்கீங்க. இன்னைக்கு நம்முடைய புதுமாப்பிள்ளை, நம்முடைய பெண்கள், நம்முடைய மருமகன் மகனை விட நேசிப்பாங்க மருமகனை. மருமகன் வந்தா தான் இறைச்சி எல்லாம் வாங்குவாங்க. மகன் வந்தா கூட காலை இறைச்சி வாங்க, மருமகன் வந்தா கிடா இறைச்சி வாங்குவாங்க. அந்த அளவுக்கு பவர் உண்டு மருமகனுக்கு. அந்த மருமகனுக்கு நாம் கல்யாண நேரத்தில் கொடுக்கக்கூடிய முதல் நரக கங்கு. முதல் மாட்டி விடுறவனை மாலையாட்டு இருந்தாலும் சரி, மோதிரம் மாட்டி இருந்தாலும் சரி, அது அத்துணையும் மாட்டியவர்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள், இட்டு கொடுத்தவர்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள். அதான் ஊறி வச்சுட்டாரே அலிசா, போட்டது பாவமா இல்லையா? அந்த பாவத்துக்கு தௌபா செய்யுங்க. யாரெல்லாம் மருமக்களுக்கு கொடுத்தீங்களோ, யாரெல்லாம் மருமகனுக்கு இட்டு கொடுத்தீர்களோ அத்தனை பேர்களும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். அந்த மோதிரத்துக்கு எரிஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. போனதுக்கு பின்னாடி சஹாபாக்கள் சொல்வார்கள், குது ஹாத உன்னுடைய மோதிரத்தை போய் எடுத்து மற்ற விஷயங்கள் ரசூலுல்லாஹ் அணிவிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. மற்ற விஷயம் விற்கலாம், அது வித்து உன்னுடைய தேவைக்கு பொருளாதாரத்தை எடுத்துக்கலாம். அந்த சஹாபி சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள். லா வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக லா ஆஹுது அபதா ஒருபோதும் நான் அதை எடுக்க மாட்டேன். அதை எடுத்து எரிஞ்சவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் என் தங்கத்தை விட, என் மனைவியை விட, என் குடும்பத்தை விட, என் மக்களை விட, என் உயிரை விட நான் நேசிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து எறிந்தார்கள். அதை திரும்பி எடுத்து அந்த ஈனப்புலப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. சஹாபி சொன்னார்கள், அந்த தங்கம் எனக்கு தேவையில்லை. என் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி எறிந்த அந்த நகை எனக்கு தேவையில்லை என்று சொன்னார். ஒரு கல்யாண வீட்டுல நம்ம மஹல்லால போய் மாப்பிள்ள 2 மோதிரம் போட்டு 2 அண்ணா, ஒண்ணு பால் குப்பில ஒண்ணு போட்டு கொடுத்தாங்க, 2 அண்ணா கலெக்டிவ்ல நிக்கா நடத்தலாமே. அது ஒண்ணு இல்ல, சாதி இப்படிதான் வச்சிருக்காரு. மோதிரம் போடவே கூடாதுங்க. அதை நியாயப்படுத்தக்கூடிய திருமணம் நடத்தி வைக்க முடியாதுன்னா நம்ம பிரச்சனை இல்லைன்னு நீங்க போங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோ. அந்த மாதிரி ஹராமுக்கெல்லாம் இன்னைக்கு ஆலிம்கள் சாட்சி நிற்கக்கூடிய நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டீங்க. உங்களுடைய ஆசைக்கா நீங்க செய்யறது மட்டும் இல்லை, அதுக்கு சாட்சி ஆலிம்கள். அந்த பாவத்துக்கு சாட்சி ஆலிம்களையும் கையெழுத்திடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் அடிமையாகிப்பட்டுட்டோம். தங்கத்தட்டுல சாப்பிடுறது மார்க்கம் தடை செய்திருக்கிறது. தங்க காசுல குடிப்பது, தண்ணீர் எழுதுவதை மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கிறது. தங்கத்துல யாரெல்லாம் தங்கத்தட்டுல உணவு வழங்குறாங்களோ, தங்க கிளாஸ்ல யாரெல்லாம் தண்ணீர் குடிக்கிறார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிறது, அவர்கள் தங்களுடைய வயல்களில் நரக நெருப்பை நிறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நரக நெருப்பத்தை அவங்க சாப்பாடா சாப்பிட்டு இருக்காங்க, தண்ணியா குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதனால தங்கத்தினுடைய விஷயத்தில் நாம் எச்சரிக்கையா இருக்கும். ஏன்னா தங்கம் என்பது ஆண்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் அணிவிச்சுக்கிறோம். துன்யாவில் பெண்களுக்கு அது அணிவிப்பாங்க, ஹலாலாக்கி இருக்கு. ஆண்களுக்கு சொர்க்கத்தில் ஆடை என்ன? அவர்களுடைய காப்புகள் தங்கத்திலாக இருக்கும். யாரெல்லாம் துன்யாவில் மாலையும் தங்கமும் அணிந்தார்களோ அவர்களுக்கு நரகத்துல நாளைக்கு சொர்க்கத்தில் அவர்களுக்கு அது கிடைக்காது. சொர்க்கத்தில் போனாலும் கிடைக்காதுங்க. தௌபா செஞ்சிருப்பான், அதனால சொர்க்கத்தில் அந்த வாக்கியம் கிடைக்காது. யாரெல்லாம் துன்யாவில் மது அருந்தினார்களோ நாளைக்கு மிக சுவையான, உடலுக்கு ஆரோக்கியமான மதுவை சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த மதுவை அருந்த முடியாது. அதனால நாம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இது போன்ற நெருக்கடியான நேரத்தில் சமூக நலனை நாடக்கூடிய சிந்தனை ஒவ்வொருவர்களுக்கும் ஏற்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு ஆள் திருமணம் முடிக்க போறாரு, கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் மாசம் முடிவு பண்ணிருப்பாங்க, பிப்ரவரியில கல்யாணங்க, பிள்ளைக்கு எங்களால முடிஞ்ச ஒரு 20 பவுன் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு. அந்த குடும்பம் இன்னைக்கு பிப்ரவரியில 20 போட முடியுமான்னு ஏங்கிட்டு இருப்பான். நம்ம சொல்லிட்டோமே, மாப்பிள்ளை குடும்பம் கேட்கவும் இல்லையே. இன்னைக்கு கேட்டு வாங்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த 20 போனா அதெல்லாம் பத்தாதுங்க, உங்க பிள்ளைக்கு தானே கொடுக்குறியோ, அது ஒரு வசனம், உங்க பிள்ளைக்கு தானே பார்த்து செய்ய, நாங்களா தின்ன போறோம், உங்க பிள்ளைகளுக்கு தான் அது தேவைப்படும் அப்படின்னு பிச்சை கேட்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்குது. இந்த விளையாட்டத்துல கொஞ்சம் கருணை காட்டுங்க. நீங்க கேட்கக்கூடிய பிச்சையை கொஞ்சம் கருணை காட்டு. பிச்சை தான் அது. ஒரு மருமகனுக்கு, ஒரு மகனுக்கு தன் தந்தை எவ்வளவு கொடுக்கலாம், அவரா மனமுகுந்து கொடுக்கணும். இன்னைக்கு இந்த விலையேற்றத்தில் 20 பவுன் கொடுப்பதற்கு முடிவு செய்தவர்கள், பிப்ரவரியில கல்யாணம் வச்சவர்கள், நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுவார்கள் தெரியுமா இந்த விலையேற்றத்தை பார்த்து. அதனால் ரொம்ப கவனமாக குடும்பத்தில் இருப்பவர்கள், திருமணம் முடிக்க இருப்பவர்கள் ஒரு கட்டத்திலும் முஸ்லிமான மற்ற சகோதரர்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துருக்காங்க. 10 பவுன் போடுவேன்னு சொல்லியிருந்தாங்களா, எங்க விலை ஏறி போச்சு, ஒரு 5 போடுறோம் அப்படின்னு தாராளமா போடுங்க, பிரச்சனை இல்லைன்னு சந்தோஷமான வார்த்தை ஏற்படும், அவங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. அமல்களிலேயே சிறந்த அமல் என்ன தெரியுமா? இது ஒரு மூமினுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது கூட அமல்லையே சிறந்த அமல். இங்க வந்து நீ நின்று தொழுதுட்டு அவங்க 10 பவுன்ல 1 பவுன் குறைச்சு தந்தான்னா அதை சகிக்க முடியாம இந்த தொழிலும் ஒண்ணுமே இல்லை.
10 பவுன் போனா 5 பவுன் தரணும் பிரச்சனை இல்லாமான்னு சொல்லணும். அந்த மனசாட்சி சந்தோஷத்தை நாம ஏற்படுத்தி கொடுத்தோம். எந்த விதத்திலையும் நெருக்கத்தை நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது. அதனால தங்கம் விலையேறி விட்டது. இந்த தங்கம் விலையேறுவதை நாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உலக ஆசையை நம்ம ரொம்ப குறைக்கணும். இந்த நெருக்கடி இந்த கஷ்டம் நமக்கு வராமல் இருக்கணும்னா உலகத்தின் மீது உண்டான மோகத்தை நமக்கு குறைக்கணும். யாருக்கு உலகத்தின் மீது மோகம் ஏற்படுமோ அவங்க ஆசுரத்தை மறந்து விடுவார்கள். யார் உலக மோகத்தோடு வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு ஆசுரத்தை மறந்து போயிடும். அதனால உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த விலையேற்றத்துள்ள நேரத்துல நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகளுக்கு 50 பவுன் கொடுத்திருப்போம், 100 பவுன் கொடுத்திருப்போம், வீரோட இருக்கும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது தயவு செய்து உங்களுடைய மனைவிட்ட சொல்லுங்க, ஒரு மாலை ஒரு மலை மட்டும் போதுமா? விலையேற நேரம் எத்தனையோ பாவங்கள் வருவார்கள். நீங்க கை நிறைய போட்டுட்டாங்க போய் நிற்கும்போ இப்படியே அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு மாலை கூட கவரிங் தான் இருக்கும். அவர்கள் உங்களை பார்த்து அவர்கள் பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலையில் அவங்களை எல்லாம் கொண்டு போய் விட்டுறாதீங்க. இது போன்ற காலகட்டத்தில் விலையில் பணம் இந்த 1,50,000 ரூபாய் ஒரு பவுனுக்கு வருது என்று சொன்னா அந்த நேரத்தில் 50 பவுனோடு ஒரு கல்யாண வீட்டில் நம்ம மனைவியை கூட்டிட்டு போனா சாதாரண நடுத்தர குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் பக்கத்தில் வருவதற்கே கூச்சப்படுவார்கள். ஒரு மோதிரத்தை போடுவதற்கு கூட வருமானம் இல்லாமல் இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நெருக்கடியை கொடுக்காதீர்கள். தயவு செய்து உங்கள் இருக்கிறதெல்லாம் வீட்டில் வச்சிருங்க. அணியக்கூடிய நேரத்தில் பொதுமக்கள் வரக்கூடிய இடங்கள்ல அதுவும் மிகவும் அந்த தங்கத்துக்கு பாதுகாப்பு இல்லாது. ஒரு பொம்பளை இந்த மண்டபத்துல நகையை கலந்துட்டாங்க. ஏதோ ஒரு இடுப்புல மாட்டின மண்டபத்தை மொத்தம் மூடி போட்டாங்க எல்லாரையும் செக் பண்றதுக்கு. கடைசியில் அது என்னையோ உள்ளுக்குள்ள சாரிக்குள்ள இருந்திருக்குனே அவங்க வீட்டுல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போதும். அந்த மாதிரி நிலைகளும் ஏற்படும். அதனால இந்த தங்கம் விலையேறி விட்டது, எந்த பயமும் வேண்டாம். அல்லாஹ்வுடைய நாட்டம். நம் மகளை திருமணம் முடித்து நாம திருமணம் முடிச்சு கொடுக்க போறோம். ரப்பு இருக்கிறான். எங்க 16,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு என் பிள்ளை படிக்க வைக்கிறேன். எல்லாமே ரப்பு தான். என் வீட்டு அம்மா வரைக்கும் எங்கேயா வெளிநாட்டு போடாத ஒரு 5 வருஷம் நின்று வாழ அப்படின்னு பல தடவை சொல்லி இருக்கிறாங்க. நாம் ஆலிமானது மார்க்க சேவை செய்வது குறைவான சம்பளத்தை தருவது எல்லாம் ரப்புடைய தீர்மானம். நான் இன்றைக்கு மரணித்து விட்டால் என் பிள்ளைகளை அல்லாஹ் பொறுப்பேற்பாங்க இருப்பானா? நான் ஹயாத்தோடு இருப்பதை விட சிறப்பாக அல்லாஹ் நடத்தி வைப்பான். அதனால தங்கம் எவ்வளவு உச்சத்தை தொடட்டும், நம்முடைய ஈமானில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அணு அளவுக்கும் குறை வைக்காமல் தவக்கலோடு இருந்தால் எந்த பொருளாதார வீழ்ச்சியும் நமக்கு எந்த நெருக்கடியும் தராது. வல்ல ரஹ்மான்